உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய கோல் ஒன்று வச்சுருக்கீங்க. அதை அடையிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி யாராவது உங்கள்கிட்ட கேட்கும்போது, நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன், என்னால் முடிஞ்ச மொத்த உழைப்பையும் நான் அந்த விஷயத்துக்காக போட்டிருக்கேன், சின்ன சின்ன விஷயங்களை தியாகம் பண்ணியிருக்கேன், என்னை சுற்றி இருக்க எல்லா சந்தோஷத்தையும் இந்த முயற்சிக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னு துச்சமாக தூக்கி போட்டிருக்கேன், என்னால் ஜெயிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்னால் ஜெயிக்க முடியல, இந்த உலகத்தில் எவனாலையும் ஜெயிக்க முடியாதுங்கிற கம்பீரமும் இருக்குது அப்படின்னு ஒருத்தன் கம்பீரமாக சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிக்க தான் போகிறான். ஏன்னா அவன் உழைப்பை மட்டும் தான் நம்புறானே தவிர அதிர்ஷ்டத்தையோ சுற்றி இருக்க மனுஷங்களையும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி தோப்பான் சொல்லுங்கள்? கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றிங்கிற கனி அவன் காலு கீழே கிடக்கும். இது எத்தனை பேர் நம்புறீங்க? உழைப்பு போட்டால் ஜெயிச்சிடலான்னு. ஆனால் இந்த சமூகத்தில் உலகம் எப்படி சொல்லித்தருதுன்னா, ஏமாத்துறவனும் பொய் சொல்கிறவனும் திருட்டு வழியில் போகிறவன் மட்டும்தான் ஜெயிக்கிறான். உழைப்பை போட்டு எவன் ஜெயிச்சதா சரித்திரம் இருக்குது? இந்த கேள்வி பல பேர் மனசில் இருக்குது, என் மனசுலேயே கூட இருக்குது. ஏன்னா உழைச்சவன் ஜெயிச்சதா சரித்திரமே இல்லையோ அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க்கில் மக்களை கொண்டு போயிட்டுருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனா கூட அதில் பைசா எவ்வளோ எக்ஸ்ட்ரா கேட்டுரும் அப்படிங்கிறத தான் பார்க்குறாங்க. செலெக்ஷன் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் இருந்தும் எக்ஸ்ட்ரா மணி கொடுக்க உனக்கு தகுதி இருந்தால் மட்டும்தான் உனக்கு அந்த வேலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த சமூகம் படித்தவனையும் திறமை இருக்கிறவனையும் முட்டாளாக்கி மூளையில் உட்கார வச்சுருக்கு. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் நான் ஒன்று தான் சொல்ல ஆசைப்பட்றேன். உங்களால் முடிஞ்ச முழு உழைப்பை போட்டிருக்கீங்க. உங்களோட தகுதி என்னன்னு உங்களுக்கு எப்படி தெரியுமோ அதே மாதிரி கடவுளுக்கும் கண்டிப்பாக தெரியும். கொஞ்ச நாள், இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்களா, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான வெற்றி உங்களை தேடி வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக நீங்கள் அதை கெட்டியமாக பிடிச்சி ராஜாவாக இந்த உலகத்தில் வள வருவீங்க. உங்களை யாரெல்லாம் அசிங்கமாக பார்த்தாங்களோ அன்றைக்கி நிஜமாக உங்கள் முகத்தை கூட பார்க்க தகுதி இல்லாமல் உங்கள் காலு கீழே தான் பார்ப்பாங்க. ஸோ சந்தோஷமாக கம்பீரமாக நடங்க. ஒரு நாள் உங்கள் வெற்றி உங்கள் கிட்ட தான் இருக்கும்.